Hello friends, welcome to my channel. இது உங்கள் மீனாவின் சிட்டிநாடு சமையலறை. ஸ்கூல் ரீஓபன் ஆக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் பசங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப பரபரப்பாக அங்கே எங்கன்னு அலைஞ்சிட்டே இருப்பீங்க. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்ற பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம முத்து பிராண்டில் இருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள லஞ்ச் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து பிராண்டில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாத்திரம் தான். இவங்களே வந்து ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஜென்ரலாக வந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அந்த வெடிப்பெல்லாம் வரும் அந்த ஏஜில், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே வெர்ஜின் மெட்டீரியல்ஸில் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த லஞ்ச் பாக்ஸஸ்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் எட்ஜில் வெடிப்பு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே ப்ராடக்ட் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நார்மலாக பாத்திரத்துக்கு யாருமே இந்தளவுக்கு வாரண்டி கொடுக்கவே மாட்டாங்க. பட் முத்து பிராண்டில் அவங்களோட ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து 5 இயர்ஸ் வரைக்குமே வாரண்டி கொடுக்குறாங்க. ஒன்ஸ் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்குமே அப்படியே இருக்கும். ஏன்னா குவாலிட்டி நீங்கள் இப்போ நேரில் வீடியோவில் பார்க்கறத விட நான் நேரில் பார்த்த செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ஸ்கொயர் டைப் லஞ்ச் பாக்ஸ் தான் என்னோட பொண்ணுக்கு 2 இயர்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. நம்மளோட இந்த மினி வ்ளாக்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்கொயர் டைப் லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் உங்கள் பசங்களுக்கு குவாலிட்டியான லஞ்ச் பாக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிராண்ட்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நார்மலாக எந்த லஞ்ச் பாக்ஸஸ்லையுமே இல்லாத அளவுக்கு இந்த பொரியல் பாக்ஸ் வந்து செப்பரேட்டாக ஒரு கண்டெய்னர் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. ரெகுலராக வந்து ஒரு பிளேட் டைப்பில் தான் இருக்கும். பட் முத்து பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ லான்ச்சில் அந்த பொரியல் பாக்ஸ் வந்து ஒரு கண்டெய்னர் டைப்பில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இது மாதிரி சர்க்கிளில் வேணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஸ்கொயர் டைப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சைஸில் பெரிய சைஸ் லஞ்ச் பாக்ஸஸ் வந்து கொடுத்துடலாம். ஸ்கொயர் டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயர்ஸ்லேயுமே இருக்கான்னு 3 லேயர்ஸ்லேயுமே கூட கிடைக்குது. இதில் வந்து ஆஃபீஸ்க்கு கூட வந்து எடுத்துகிட்டு போகலாம். பெரியவங்கலேருந்து சின்ன பசங்கலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு ப்ராடக்ட்லேயுமே அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராடக்ட்டை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லோகோ இருந்தாலே உங்களுக்கு எந்த வித ஆர்குமெண்ட்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்கொயர் டைப்லேயே 3 லேயர்ஸில் உள்ள லஞ்ச் பாக்ஸஸ் தான். இது வந்து ஒரு கேரியர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அந்த ஒரு பெரிய பிளேட் வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் தனித்தனியாக வந்து 3 கண்டெய்னர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கண்டெய்னர்ஸோட ஃபினிஷிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டான ஃபினிஷிங், அந்த எட்ஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே குவாலிட்டியாக தானே இருக்குது. அண்ட் இதே மாதிரி சேம் அப்படியே தான் இருந்தது அந்த லஞ்ச் பாக்ஸ் அண்ட் இட்லி பாத்திரம் இதெல்லாமே. பட் இருந்தாலும் அதை பார்த்துட்டு இது இந்த அளவுக்கு ஷைன் பத்தாது, இன்னும் குவாலிட்டியாக கொடுக்கணும், மறுபடியும் ரீஷைன் பண்ணுங்கன்னு சொல்லி மறுபடியும் ஃபுல்லாக வந்து ஷைன் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அந்தளவுக்கு கஸ்டமர்ஸ்க்கு நமக்கு கொடுக்கும்போது குவாலிட்டியாக இருக்கணும், அந்த ப்ராடக்ட் நல்ல லைஃப் வரணும் அப்படின்றதுல கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லாமல் சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸஸ் மட்டும் இல்லாமல் இட்லி பாத்திரமாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த பிராண்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியர்பை உள்ள எல்லா பாத்திர கடையிலுமே முத்து பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்மளோட சேனலில் நான் நிறைய வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமும் நான் எங்கேயாச்சும் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து முத்து பிராண்டில் வந்து லஞ்ச் பாக்ஸஸ் மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வெளியில் எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு பிளேட்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ், மசாலா பாக்ஸ் இதெல்லாமே கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே சூப்பர் குவாலிட்டியில் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த லஞ்ச் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட 50+ கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கேரியர் டைப்பில் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். கேரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரியருக்குமே வந்து வேரியேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ரெகுலராக வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதிலே வந்து காம்பேக்டான சைஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இந்த மாதிரி கேரியர்லாம் லேடிஸ் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு ஒரு கேரியர்லேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ 2 லேயர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதிலே வந்து உங்களுக்கு இதே சைஸில் எனக்கு 3 லேயர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி வரும். இதில் கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கிறதுனால நீங்கள் அதிகமான சாதம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அண்ட் கிரேவி எல்லாமே கூட எடுத்துக்கலாம். பொரி எல்லாமே எடுத்துக்கும் போது கூட அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்க முடியும்.
லேயர்ஸில் எனக்கு கொஞ்சம் காம்பேக்டான சைஸில் வேணும், கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் கூட எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்ததை விட இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தான். ஸோ கம்மியான குவான்டிட்டியில் இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி 2 லேயர்ஸில் வந்து எடுத்துக்கலாம். ஜென்ரலாக நீங்கள் இந்த மாதிரி கேரியர்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கேரியர் உள்ள அந்த பின் வந்து அலுமினியத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் முத்து பிராண்டில் வந்து லைஃப் இன்னுமே வந்து நமக்கு ரொம்ப வருஷம் வரணும் அப்படின்றதுக்காக பிராஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாலும் அந்த பின் வந்து எந்த வித டேமேஜுமே ஆகாது, நமக்கு லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த 2 லேயர்ஸ்லேயே அதே சேம் சைஸில் இது வந்து 3 லேயர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து சாதம், கிரேவி பொரியல் அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக கூட வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் இதிலே சொன்ன மாதிரி தான் எல்லா கேரியர், அதாவது 2 லேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை 3 லேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு மேலே 6 or 7 அந்த மாதிரி எத்தனை நீங்கள் எடுத்தாலுமே அது எல்லா கேரியர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு அந்த பிராஸில் உள்ள அந்த பின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். அண்ட் டிஷ்வாஷர் ஷேஃப் நீங்கள் தாராளமாக டிஷ்வாஷரில் கூட வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி கேரியர் டைப்பில் உள்ள லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு சாதம் வந்து கலந்து வந்து நீங்கள் வெரைட்டியாக வந்து கொடுத்து விடலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக வந்து கொடுத்து விடலாம். அண்ட் கேரியர் டைப்பில் எடுக்கிறதுனால அவங்க ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இதிலே வந்து காம்பேக்டான சைஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல, அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு சாதம் ஒரு கண்டெய்னர்லையும் அண்ட் பொரியல் ஒரு கண்டெய்னர்லையும் ஈஸியாக வச்சு கொடுத்து விடலாம். அண்ட் இந்த லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே 100% லீக் ப்ரூஃபில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லஞ்ச் பாக்ஸுமே வந்து நீங்கள் தாராளமாக பேக்லேயே வச்சு கூட கொடுத்து விடலாம். அந்தளவுக்கு ஃபினிஷிங் அந்த எட்ஜில் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெளியில் போகும்போது சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, இல்லை யாருக்காச்சும் சாப்பாடு கொடுத்து விடணும், அதுக்காக நீங்கள் கேரியர் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம முத்து பிராண்ட்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நிறைய விதமான வேரியேஷன்ஸில் கிடைக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் உள்ள கண்டெய்னர்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியர்லி உள்ள அந்த பாத்திர கடையில் வந்து செக் பண்ணுங்கள், அங்கே எல்லா விதமான சைஸ்லையுமே இந்த கேரியர் டைப்பில் உள்ள லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்கும். நம்ம முத்து பிராண்டில் லஞ்ச் பாக்ஸஸில் கேரியர் டைப் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செப்பரேட்டாக உள்ள கண்டெய்னர்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கேரியர் டைப்பில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கண்டெய்னர் சைஸில் கூட எடுத்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம மல்டிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் கொடுத்து விடுறதுக்கு குட்டி குட்டி பசங்களுக்கு கொடுத்துலாம், ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வீட்லேயுமே வந்து நம்ம மசாலா பொடி எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலே உங்களுக்கு 5+ சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட சைஸ் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சேம் இதே அந்த குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் கூட வந்து அந்த எட்ஜ் எல்லாமே வந்து நல்லா கனமாக அந்த வெடிப்பு வராத அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தது ஆல்ரெடி பார்த்தது ஒரு ஹண்டி ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஒரு ஸ்ட்ரைட் பேட்டர்னில் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் தாராளமாக லஞ்சுமே வந்து கொடுத்து விடலாம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதையுமே வந்து நம்ம மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேடிஸ்லாம் வெளியில் போகும்போது ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு ஈஸியாக ஹேண்ட் பேக்கில் கேரி பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் நிறைய பேர் வந்து மாவெல்லாம் பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. பட் இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள கண்டெய்னர்ஸில் வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து 1/2 kgலேருந்து 3 kg கெப்பாசிட்டி வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இதில் 1 or 2 கண்டெய்னர்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலே 1 வீக் தேவையான மாவு அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் நீட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வெட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரையான ஃப்ளவர்ஸ் அண்ட் ரைஸ் இந்த மாதிரி மல்டிபர்பஸ்க்கு நம்மளோட கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நியர்லி உள்ள வெஷல் ஷாப்பில் வந்து செக் பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு முத்து பிராண்டில் உள்ள கலெக்ஷன்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாலே அவங்க வந்து சொல்லிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மெயினாக இது வரைக்கும் எந்த பிராண்ட்லையுமே இல்லாத அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்கு 5 years வரைக்குமே வாரண்டி கொடுக்குறாங்க. சூப்பரில். அண்ட் இவ்வளோ குவாலிட்டியாக அண்ட் 5 years வாரண்டியோட கிடைக்கும் போது விட்டுறலாமா? நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸஸ் வாங்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் கடைக்கு போய்ட்டு முத்து பிராண்ட் லஞ்ச் பாக்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். மீனாஸ் செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.